தென்னாப்பிரிக்காவை துவம்சம் செய்து உலக சாதனை படைத்தது இங்கிலாந்து. என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா அணி இங்கிலாந்துக்கு 3 ODI மற்றும் 3 T20 விளையாடுறதுக்காக சுற்றுப்பயணம் செய்திருந்தாங்க. ஏற்கனவே 2 ODI முடிஞ்ச நிலையில தென்னாப்பிரிக்கா 2 ODIயும் ஜெயிச்சு சீரீஸை கைப்பற்றிருந்தாங்க. 3வது ODI சவுத்ஆம்ப்டன்ல செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்தது. இது ஒரு டெட் ரப்பர் மேட்ச்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்கிலாந்து அணி ஆல்ரெடி 2 ODI தோத்துட்டதுனால இதுல சவுத் ஆப்பிரிக்காக்கு கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கினாங்க. டாஸ்க வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் bowling பண்றதா சூஸ் பண்ணாங்க. ஜோ ரூட் மற்றும் ஜாக்கப் பெத்தலின் அபார செஞ்சுரியால் இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா 414 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு 415 ரன் வெற்றி இலக்கை சேஸ் பண்ண தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஸ்டார்டிங்லயே சரிவ ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 24 ரன்னுக்கே 6 விக்கெட்டை இழந்துட்டாங்க. 50 ரன்னுக்குள்ள சுருங்கிடுவாங்க நினைச்ச தென்னாப்பிரிக்கா அணிக்கு ட்ரைலாண்டர்ஸ் ஆன கார்வின் போர்ச்சும் கேஷவ் மகாராஜும் சேர்ந்து தென்னாப்பிரிக்கா அணியை 72 ரன் கிட்ட எடுத்துட்டு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. இதுதான் தென்னாப்பிரிக்கா அணியோட 2வது லோவஸ்ட் ODI ஸ்கோருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ஆதில் ரஷீதோட அபார பந்து வீச்சுல தென்னாப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 72 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா புதிய உலக சாதனை படிச்சு 342 ரன் மார்ஜின் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. லாஸ்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இந்தியா ஹோல்ட் பண்ணிருந்தாங்க. 317 ரன் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணதுதான் இது வரைக்கும் ரெக்கார்டா இருந்தது. இப்போ இங்கிலாந்து அதை முறியடிச்சு புதிய உலக சாதனை பண்ணிருக்காங்க. இதற்கிடையே இங்கிலாந்தோட கோச் பிரெண்டன் மெக்கலம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீரீஸ் ஃபுல்லா இங்கிலாந்து அணி நல்லா தான் ஆடினாங்க. அங்கங்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் 2 ODI நாங்க தோத்துட்டோம். 3வது ODIல ஹியூஜ் மார்ஜின் விக்டரியில கம்பேக் பண்ணது இதுதான் எங்களோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்டா இருந்தது. இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி தொடர் தோல்விகள்னால இங்கிலாந்து அணி இப்போதைக்கு பேனிக் சிச்சுவேஷன்ல இல்ல. நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு செட்டப் ஆயிட்டு இருக்காங்க. இந்த தோல்வியும் ஒரு நல்ல வெற்றிக்கு தொடக்கமா இருக்கு. 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் இங்கிலாந்து அணி ஃபுல்லா செட்டில்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிரும். 2027 வருஷம் வேர்ல்டு கப்பை நிச்சயமா வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரெண்டன் மெக்கலம் அவர்கள் சொல்லியிருக்காரு.